சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என் மகள் வாழ்க்கையை பற்றி நன்றாக அறிந்திருந்தும் பார்த்திபன் அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானே, அதில் உறுதியாக இருப்பானா? அப்படியே அவன் உறுதியாக இருந்தாலும் என் மகள் அவனை மணக்க சம்மதிப்பாளா? இன்று வரை பார்த்திபனின் விருப்பம் ஒருதலை காதலாகத்தானே இருக்கிறது. இந்த பயணம் அவர்கள் இருவரையும் இணைத்து வைக்கும். அவளுக்கு ஏதாவது நேரும் போது பார்த்திபன் காப்பாற்றுவான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது முத்துநகை குறுக்கிட்டு காப்பாற்றுவாள். இதன் மூலம் அவர்கள் இருவருக்குள் ஒருவிதமான நெருக்கம் உருவாகும். பார்த்திபன் தன் காதலை பற்றி என்னிடம் சொன்ன நாள் முதலாகவே நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டுதான் இருந்தேன். இப்பொழுது இப்படி ஒரு பிரச்சனை வந்தவுடன் முத்துநகையை இணைத்து அனுப்பினால் பார்த்திபனுக்கு அது துணையாக இருக்கும் என்பதோடு அவனும் அவளுக்கு துணையாக மாறுவான் என்பதை நினைத்துத்தான் இப்படி செய்தேன். செம்மண்ணில் விழுந்த நீர் தானும் செம்மையாகும் என்பது போல் அன்பு நெஞ்சம் அடுத்தவரையும் அதில் கலந்து கொள்ள செய்யும் என்பதை செம்புலப் பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று பாடினாரே ஒரு புலவர். அவ்விதம் இருவரும் இணைவார்கள். ஆஹா மன்னவா, தங்கள் மருமகனை காப்பாற்ற என் மகளை அனுப்பி வைக்கும் போதே எனக்கு ஒரு மருமகனை தரத்தான் தாங்கள் இப்படி செய்தீர்கள் என்று நினைக்கும் போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் மன்னா? என்னை மன்னனாக மட்டும் கருதாமல் தங்கள் நண்பனாக கருதுங்கள். அது போதும். அதுதான் தாங்கள் எனக்கு செய்யும் கைமாறு. என்ன கதிர்காமா, அம்மாவை பார்த்தாயா? அவருக்கு என்ன? 2-3 நாட்களாக அமைதி இல்லாமல் இருக்கிறார். ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் எதற்காகவோ காத்திருப்பது போல் தெரிகிறது. நீ சொல்வதும் சரிதான். அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும்? உனக்கு புரியவில்லையா? மாதுரியை எங்கேயோ அனுப்பியிருக்கிறார். அவளிடமிருந்து வரவேண்டிய செய்திக்காகத்தான் காத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. கதிர்காமா, உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் கூர்ந்து கவனித்து காரணத்தை கண்டுபிடிக்கிறாய். நீ சொல்வது உண்மைதான். மாதுரி இல்லாதது அவருக்கு கை உடைந்தது போல் இருக்கிறது. அவளிடம் முக்கியமான வேலையை தந்து அனுப்பியிருக்க வேண்டும். அதனால்தான் அவளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை அறிந்து கொள்வது கடினம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன? என் தோழனையும் தோழியையும் ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று தேடும்படி சொல்லியிருப்பார். அப்படித்தான் இருக்க வேண்டும். வா அக்கா, அம்மாவிடம் சென்று பேச்சு கொடுத்து அதை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ளலாம். நம் அம்மாவை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் இப்படி சொல்கிறாயே, அவரிடம் இருந்து எதையாவது தெரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமா? முயன்றுதான் பார்க்கிறேனே. நீ எப்படி முயன்று கண்டுபிடிக்கிறாய் என்பதை நானும் பார்க்கிறேன். அம்மா, என்ன? தாங்கள் ஏதோ தீவிரமாக சிந்திப்பது போல் தெரிகிறதே. அதற்கு என்ன? எதை பற்றி என்று தெரிந்தால் நான் என் யோசனையை சொல்லலாமே என்று பார்க்கிறேன். எனக்கு நீ யோசனை சொல்ல போகிறாயா? அந்த அளவிற்கு எனக்கு ஒன்றும் வறட்சி ஏற்பட்டு விடவில்லை. நீ போய் உன் குருநாதர் உனக்கு தந்த பாடத்தை படி போ.
எனக்கு தெரியும் தாங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்று. என்ன? சில நாட்களாக மாதுரியை காணவில்லை. தாங்கள் எதற்கோ அவளை எங்கேயோ அனுப்பியிருக்கிறீர்கள். அவள் அதை சரியாக செய்துவிட்டு வருவாளா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? யாருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்து எனக்கு பழக்கமில்லை. அவள் எங்கே போனாள் என்ன, எப்பொழுது வந்தால் எனக்கு என்ன? நான் எதற்காக அவளை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்க வேண்டும்? இப்படி சொன்னால் எப்படி? தாங்கள் தானே அவளை எதற்காகவோ அனுப்பியிருக்க வேண்டும். அதை பற்றி சொன்னால் நான் அதற்கு விளக்கம் கூற முடியும். மாதுரி எங்கே சென்றாள் என்று எனக்கு தெரியாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் அதை உன்னிடம் சொல்ல முடியாது. நீ உன் குருநாதரிடம் பாடம் படிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. புறப்படு. வா கதிர்காமா, நானே உன்னை அழைத்து செல்கிறேன். வணக்கம் அம்மா. மாதுரி, நீ எப்பொழுது வந்தாய்? பூங்கோதையும் கதிர்காமனும் தங்களோடு பேச வரும்போதே வந்துவிட்டேன் அம்மா. அவர்கள் தங்களிடம் என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்ப்போம் என நான் மறைந்து நின்றது நல்லதாக போய்விட்டது. எப்படி பேசுகிறான் பார்த்தாயா என் பிள்ளை? தீட்டிய மரத்தில் கூர் பார்ப்பதைப் போல் என்னிடம் கற்ற வித்தையை என்னிடமே பரிசோதித்து பார்க்கிறான். உங்களிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது என்று பூங்கோதைக்கு தெரிந்திருக்கிறது. கதிர்காமனுக்கு தான் இன்னும் புரியவில்லை. அதனால்தான் அவன் சொன்ன சொற்களையே அவனுக்கே சொல்லி அனுப்பிவிட்டேன். அதெல்லாம் போகட்டும். நீ சென்று வந்த விஷயத்தை சொல். இதற்கு மேலும் என்னால் அதை அறியாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அளவிற்கு அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா. அப்படியா சொல்கிறாய்? ஆமாம் அம்மா. சேர அரண்மனையில் இந்த இடைக்காலத்தில் புதிதாக வந்திருந்த அத்தனை பேரையும் பார்த்து விட்டேன். மாந்தை நகரத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று வந்து விட்டேன். நாம் சந்தேகப்படும்படியாக எவரும் அங்கு இல்லை. குறிப்பாக பார்த்திபனோ முத்து நகையோ நிச்சயமாக அங்கு இல்லை. இப்பொழுதுதானடி எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. அப்படியானால் மன்னர் என்னிடம் சொன்னது போல் உண்மையாகவே பார்த்திபனை பணி நீக்கம் செய்து விட்டாரா? அப்படியும் இருக்கலாம் அம்மா. உங்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவராயிற்றே அவர். ஆமாம். அந்த முத்து நகை என்ன வகை இருப்பாள்? முன்பு பாண்டிய நாட்டிற்கு அனுப்பியது போல் இப்போதும் ஏதேனும் முக்கிய செய்தி சொல்வதற்காக முத்து நகையை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பியிருக்கலாம் அல்லவா? அப்படியும் இருக்கலாம். நீ சேர நாட்டின் நிலையை சொல். 4 வீரர்கள் மரணமடைந்த விவகாரம் அங்கு ஒரு பெரிய புயலையே உருவாக்கி இருக்கிறது. தங்களது நம்பிக்கைக்குரியவரான சேர நாட்டின் பிரதான தளபதி மீதே சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவரது அதிகாரம் பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. அவரால் முன்போல் தன் விருப்பத்துக்கு ஏதும் செய்துவிட முடியாது. இது நமக்கு பின்னடைவை தந்திருந்தாலும் இப்போதைக்கு அவன் மூலம் நடக்க வேண்டியது எதுவும் இல்லை. இளம்வழுதி எப்படி இருக்கிறான்? புலவர் கபிலர் அங்கு சென்றிருப்பதால் இளம்வழுதியை அவ்வப்போது சந்திக்கும் உரிமை அவருக்கு இருக்கிறது. இருவரும் அடிக்கடி சந்தித்து இலக்கியங்களை பற்றி பேசிக் கொள்கிறார்களாம். இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியதன் மூலம் சோழ நாடும் சேர நாடும் கடும் பகைமை கொண்ட நாடுகளாக மாறி போர் மூலம் அதன் மூலம் நான் சில காரியங்களை சாதித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எதுவுமே நடக்காது போல் தோன்றுகிறதே. அதற்குள் ஏன் அம்மா அவநம்பிக்கை கொள்கிறீர்கள்? சேர மன்னர் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார். தங்கள் கணவரை நாடு கடத்தினால்தான் இளம்வழுதியை விடுவிப்பது என்ற நிபந்தனையில் மாறாமல் இருக்கிறார். அதனால் விரைவில் உங்கள் விருப்பம் நிறைவேறும். கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள்.
அமைச்சரே, நம் தளபதி பார்த்திபன் வெளியூர் சென்றிருக்கும் இந்த நேரத்தில் தளபதியார் உடனிருந்து கவனிக்க வேண்டிய சில பணிகளை தங்கள் மேற்பார்வையில் நான் ஒப்படைக்க விரும்புகின்றேன். என்ன பணி என்று சொல்லுங்கள் மன்னவா, அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். நம் வேளிர் இளவரசி தாமரையை பற்றிய ஒரு புதிய தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவள் எங்கும் போய்விடவில்லை, நம் அருகாமையில் தான் இருக்கின்றாள். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தாமரை இங்குதான் இருக்கிறாரா? ஆமாம், நம் சோழ நாட்டு எல்லைக்குட்பட்ட காட்டுப்பகுதியில் தான் இதுநாள் வரை தாமரை அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றாள் என்பதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. இது நாள் வரையில் என்றால் இப்போது வேளிர் இளவரசி எங்கு இருக்கிறார்? தெரியவில்லை. இது நாள் வரையில் தாமரையை அடைத்து வைத்திருந்த இருப்பிடத்தை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அவர்கள் என்றால்? காடவன் இருளாயி என்ற இருவரின் பெயர் மட்டும்தான் தெரிகிறது. அவர்களை நாம் தான் கண்டறிய வேண்டும். அந்த பணியை தான் தங்களை மேற்கொள்ள சொல்கின்றேன். நமது ஒற்றற்படையை உடனடியாக வரவழைத்து அது பற்றிய ஆலோசனைகளில் ஈடுபடுங்கள். அவர்களுடன் கலந்துரையாடி தாமரையை பற்றிய உண்மைகளை கண்டறியுங்கள். உத்தரவு மன்னவா. மன்னவா, தங்களை காண காரிக்கண்ணனார் வந்து கொண்டிருக்கிறார் மன்னவா. தளபதி பார்த்திபனுடன் சேர நாட்டிற்கு சென்றிருக்கும் முத்துநகையிடமிருந்து மடல் வந்திருக்கின்றது. அது பற்றி உரையாடுவதற்காக நான் தான் அவரை வர சொன்னேன். மன்னருக்கு வணக்கம். வாருங்கள் புலவரே. வணக்கம் அமைச்சரே. வணக்கம் புலவரே. மன்னவர் தங்களை இங்கு வந்து சந்திக்கும்படி எனக்கு தகவல் வந்தது. ஆமாம் புலவரே, தாங்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தங்கள் அருமை மகள் முத்துநகையிடமிருந்து தான் மடல் வந்திருக்கின்றது. அதன் விவரங்களை கூறுவதற்காக தான் தங்களை இங்கு வர சொன்னேன். அப்படியா? அவள் எப்படி இருக்கிறாள்? என்ன செய்தி அனுப்பியிருக்கிறாள்? நல்ல செய்திதான் அனுப்பியிருக்கின்றாள். முத்துநகையும் பார்த்திபனும் நலமாக இருக்கின்றார்களாம். சேர நாட்டிற்குள் மாறுவேடத்தில் சென்ற இருவரும் இப்பொழுது சேர மன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அரண்மனை வளாகத்திலேயே தங்க ஆரம்பித்து விட்டார்களாம். இப்படி ஒரு செய்தியை கேட்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையில் இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி. இப்போது நமக்கு விரோதியாகிவிட்ட சேர நாட்டிற்குள் மாறு வேடத்தில் ஊடுருவிச் சென்று இத்தனை சீக்கிரத்தில் அவர்கள் இருவரும் சேர மன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவர் மனதில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்றால் முத்துநகை பார்த்திபன் இருவருமே பாராட்டப்பட வேண்டிய திறமைசாலிகள்தான். இப்பொழுது முத்துநகை சேர மன்னரின் மகள் இளவரசி பரிவாதினிக்கு வாழ்பயிற்சி அளிக்கும் குரு. தனிப்பட்ட முறையில் அவளுடைய தோழி. அதன் காரணமாக தான் அரண்மனை வளாகத்தினுள் தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு அருகாமையிலேயே இவர்களையும் தங்க வைத்திருக்கின்றாள். புலவர் கபிலரின் உதவியால் தளபதி பார்த்திபன் சேர நாட்டின் சிறைச்சாலையை கண்காணிக்கும் அதிகாரத்தையும் இளவரசர் இளம்வழுதியை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஏற்றிருக்கின்றான். பலே, அப்படியானால் அவர்கள் இருவரும் தாங்கள் எடுத்துக்கொண்ட வெற்றி இலக்கிற்கு மிகவும் அருகாமையில் வந்துவிட்டார்கள் என்று சொல்லுங்கள். அப்படிதான் முத்துநகையும் தன் மடலில் எழுதியிருக்கின்றாள். இளவரசர் இளம்வழுதியை நாங்கள் நெருங்கிவிட்டோம், வெகு சீக்கிரத்தில் அவரை மீட்டு சோழ நாட்டிற்கு அழைத்து வந்துவிடுவோம் என்று உறுதி அளித்திருக்கின்றாள். என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன் இடைவேளைக்கு பிறகு. கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன் தொடர்கிறது. தாமரை, இந்த இளநீரையாவது குடி. வேண்டாம். கிழங்கு வகைகள் தந்தேன், அது என் உடல் நலத்திற்கு ஒத்துவராது என்று மறுத்துவிட்டாய். இளநீரையாவது குடி. உடம்பும் தெம்பாக இருக்கும், உடல் உபாதையும் ஏற்படாது. வேண்டாம் என்றால் ஏன் வற்புறுத்துகிறாய்? நான் எப்படி போனால் உனக்கு என்ன? எதற்காக இப்படி கட்டாயப்படுத்துகின்றாய்? உடல் பிரச்சனையை விட உன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. என்ன செய்வது தாமரை? உன்னை நான் நேசிப்பவனாயிற்றே. உனக்கு ஒரு பிரச்சனை என்று அறிந்த பின்னர் என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. எப்படியாவது உன்னை உண்ண வைக்க வேண்டும் என்றுதான் என் மனது கிடந்து தவிக்கிறது. ஆமாம், என் மீது மிகவும் கரிசனம் தான் உனக்கு. என்ன இப்படி சொல்லிவிட்டாய் தாமரை? உன் மீது எனக்கு எப்படி கரிசனம் இல்லாமல் போகும்? எந்த காதலனுக்காவது தன் காதலி மீது கரிசனம் இல்லாமல் இருக்குமா? மீண்டும் மீண்டும் உன்னை என் காதலன் என்று சொல்லாதே.
சொல்லி என்னை எரிச்சல் படுத்தாதே. என்னுடைய காதலன் செழியன். அவர் மட்டும்தான் என்னுடைய காதலன் என்று உனக்கு எத்தனை முறை கூறுவது? இருக்கட்டும், உன்னுடைய காதலன் செழியனாகவே இருக்கட்டும். ஆனால் ஒரு உண்மையை நீ உணர்ந்து கொள்ள தவறிவிட்டாய் தாமரை. என்ன உண்மை? நீ செழியன் மீது கொண்டுள்ள காதலை விட நான் உன் மீது கொண்டுள்ள காதல் வலிமையானது, ஆழமானது, உண்மையானது. போதும், நிறுத்து. அதைத்தான் நீ திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. நான் மட்டும்தானா இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? உன்னுடைய சூழலும் அதைத்தானே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்ன உளறுகின்றாய்? உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்கின்றேன். நீயே யோசித்துப் பார். நீயும் எத்தனையோ முறை என்னை விட்டு விலகி ஓட முயற்சி செய்து பார்த்து விட்டாய். ஆனால் இறுதியில் என்ன நடக்கிறது? திரும்ப திரும்ப அந்த விதி என்னிடத்தில் தானே உன்னை கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இதோ இப்பொழுதும் கூட என்ன நடந்தது? நாம் ரகசியமாக தங்கியிருந்த மலைக்குகையை என் நண்பர்களான துரோகிகள் காட்டிக் கொடுக்க, உன்னை குகையிலிருந்து மீட்டுக் கொண்டு போகும் நோக்கத்தில் அந்த சோழ அதிகாரி நம் மலை குகைக்குள் வந்தார். அவர்களை கண்டு அதிர்ச்சியுற்ற நான் மறைவிடத்தில் நின்று கொண்டேன். அந்த பாவிகள் காட்டிக் கொடுத்து விட்டார்களே. அந்த சோழ அதிகாரியின் தாமரையின் இருப்பிடத்தை நெருங்கிவிட்டானே. சற்று நேரத்தில் அவர்கள் தாமரையை மீட்டுச் சென்று விடுவார்களே என்று பதைத்தேன், துடித்தேன். ஆனால் ஆனால் என்னிடமிருந்து விடுதலையாக வேண்டும் என்று அந்த இறுதி நேரத்தில் நீ தப்பித்து போனதால் உனக்கு அந்த சோழ அதிகாரி மூலம் கிடைக்க வேண்டிய உண்மையான விடுதலை உனக்கு கிடைக்காமலே போய்விட்டது. தாமரை, நீ எனக்காகவே பிறந்து வளர்ந்தவள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சந்தர்ப்பம், சூழ்நிலை, காலம், நேரம், விதி, இப்படி என்னவெல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாமே எனக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. உனக்கென்று விதிக்கப்பட்டவன் நான் தான். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் தான் இப்படி உன்னையே நீ வருத்திக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் எனக்கு புரியவில்லை. மீறி கேட்டால் என் காதலன் செழியன், அவரை தவிர வேறு யாருக்கும் என் மனதில் இடமில்லை என்கிறாய். இங்கே பார் தாமரை, காதலித்தவர்கள் அனைவரும் திருமணத்தில் இணைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆனால் நடைமுறையில் அத்தனை காதலர்களும் திருமணத்தில் இணைவதில்லை. அதற்காக அந்த காதலர்கள் அப்படியேவா இருந்து விடுகிறார்கள்? வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதில்லையா? அது அவரவரின் தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றி எந்த கருத்தையும் கூற விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரை என்னில், என் மனதில் செழியன் மட்டும்தான் வாழ்கிறார். ஒருவேளை நீ கூறியது போல் நாங்கள் இருவரும் திருமணம் என்ற பந்தத்தில் இணையாமல் போனாலும் அவருடைய நினைவு மட்டும் போதும் என்று வாழ்வேனே தவிர என் காதலன் செழியனுக்கு கொடுத்த மனதை நிச்சயம் வேறொருவருக்கு தர மாட்டேன். செழியன், 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 இப்படி மூச்சுக்கு 300 தடவை செழியன் செழியன் என்று பிதற்றுகிறாயே. உன்னுடைய காதலனான அந்த செழியன் இதுவரையில் ஏன் உன்னை மீட்க வரவில்லை? தேடி வரவில்லை, பார்க்க வரவில்லை? வருவார். நிச்சயம் என் செழியன் என்னை தேடி வந்து மீட்டுச் செல்வார். நாம் தங்கி இருந்த மலை குகைக்கு சோழ அதிகாரி என்னை மீட்டு போக வந்ததாக கூறினாயே, அந்த அதிகாரி மூலமாக நான் இருக்கும் தகவல் சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தாருக்கு இந்நேரம் சென்றிருக்கும். சோழ மன்னர் மூலமாக அந்த செய்தி என்னவரையும் எட்டி இருக்கும். என் காதலன் செழியன் நிச்சயம் வருவார். என்னை உன்னிடமிருந்து காப்பாற்றி தன்னுடன் அழைத்துச் செல்வார். உன்னிடத்தில் ஒன்றை மட்டும் நான் இப்போது எச்சரிக்கையாக சொல்கிறேன். இவற்றையெல்லாம் மீறி உன்னுடன் தான் நான் வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் ஒருவேளை எனக்கு ஏற்பட்டால் என்னுடைய இந்த உடல் இந்த கடலுக்கு இரையாகுமே தவிர ஒருபோதும் உனக்கு இரையாகாது.